ஹாய், வெல்கம் டு அம்மாவின் சமையல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான முறையில் அதுவும் சிகப்பரிசி வச்சு சாஃப்டாக எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிகப்பரிசி 1/2 கிலோ, இட்லி அரிசி 1 கிலோ, இது ரெண்டுத்தையும் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் கழித்து வீட்டிலையே ஒரு துணியில் இந்த அரிசியை காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் போனதுக்கப்புறமா மாவு மிஷினில் போயிட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்ச மாவை நான் 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போது சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடு தண்ணியை ஊற்றி கரண்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா கெட்டி கெட்டியாக ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு தணிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் கையிலேயே சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இடியாப்ப குழாயில் இந்த மாவை அதில் விட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தான் போட போகிறேன். அதில் பிரிஞ்சு எடுத்து இட்லி குண்டால வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. சாஃப்டான இடியாப்பம் ரெடி. இப்போது அதுக்கு சைடிஷ்ஷாக ஒயிட் குருமா சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமாவை விசில் விட போகிறேன். அதனால் நான் குக்கர்லேயே தாளிச்சிக்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை 1, வெங்காயம் 1 குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பீன்ஸ் 1 கைப்பிடி அளவு, கேரட் 1, உருளைக்கிழங்கு 1 நான் எடுத்துருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் பதக்கி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி அரை முடி தேங்காவை பால் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. சுட சுட ஒயிட் குருமா ரெடி. உங்களுக்கு இந்த குருமா பிடிக்கலனா நீங்கள் தேங்காய் பால் வச்சும் சாப்பிட்லாம். அதுவும் சூப்பராக இருக்கும். நான் தேங்காவை பால் எடுத்து அது கூட நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சுட சுட சாஃப்டான இடியாப்பம் ரெடி. குருமா அப்படி இல்லைனா தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நாங்கள் சிகப்பரிசி கொழுக்கட்டை அப்லோட் பண்ணுறோம். அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.